வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணிரத்னம் டைரக்ஷனில் நம்ம கமலஹாசனும் நம்ம எஸ்டிஆர் சாரும் லீடில் உள்ள நடிச்சிருக்க செக்கச்சிவந்த வானம் பார்ட் 2 ஐயோ சாரி தக் லைஃப் படத்தை பற்றி இந்த படத்தோட ரிவ்யூவை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தக் லைஃப் படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, நம்மளோட கமலஹாசன் வந்து ஒரு பக்காவான கேங்ஸ்டராக இருக்கார். அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒரு பையனை வந்து தத்தெடுக்கிறாரு. அந்த பையன் வந்து அவங்க அப்பாவோட இடத்த வந்து பிடிக்க ட்ரை பண்ணுறான். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, என்னென்ன சூழ்ச்சிலாம் நடக்குது, யார் வந்து இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றான்றது தான் படத்தோட கதையாக இருக்க போது. இது நார்மலாக செக்கச்சிவந்த வானத்தோட ஒரு கதையோட கருவை தான் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. அந்த படமும் அப்படி தான். அவங்க அப்பாவோட இடத்த வந்து அந்த 4 மகனில் யார் வந்து பிடிக்க போகிறான்றது தான் கதையாக இருக்குது. அதே கதையை தான் இந்த இதுலையும் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த இடத்த வந்து யாரெல்லாம் பிடிக்க போகிறான்றது தான் படத்தோட கதையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ம சிலம்பரசனும் நம்மளோட கமலஹாசனும் அவங்களோட முழு ஆக்டிங் திறமையை பொட்டன்ஷியலாக நல்லா வெளிப்படுத்தியிருக்காங்க. அது ஸ்க்ரீனில் பார்க்கவே நல்லா தெரியுது. ஆனால் இந்த படத்தோட கதை யூனிக்காக இருக்கும். இந்த படத்தோட கதைக்காக தான் நாங்கள் வந்து நாயகனுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து சேர்ந்துருக்கோம் அப்படி இப்படின்னு இன்டர்வியூலலாம் கொடுத்துருந்தாங்க. அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் கதையோட அந்த பொட்டன்ஷியல் இல்லைன்னு தான் சொல்லியாகணும். குறிப்பாக இந்த மாதிரி நம்ம மணிரத்னமே ஏற்கனவே ஒரு படம் எடுத்திருக்காரு. அப்படி எப்படி திருப்பி இந்த படத்தை வந்து எடுத்து ஒத்துக்கிட்டாருன்னு முதல்ல வந்து தெரியல. குறிப்பாக இந்த கூட்டணின்றது ஒன்று இருக்குது. இந்த படத்தில் வந்து 36 வருஷம் கழித்து நம்மளோட கமலஹாசனும் நம்மளோட மணிரத்னமும் இணைஞ்சு ஒரு படம் நடிக்கிறாங்க. அதுலேயே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு. நாயகனோட இந்த படம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்லாம் இன்டர்வியூவில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த படத்துக்கு கொஞ்சம் கூட இந்த படம் வந்து நெருங்கலைன்றது தான் உண்மை. குறிப்பாக வந்து நம்ம எஸ்டிஆர் மட்டும் இந்த படத்தில் வந்து ஆன்போர்ட் ஆகுறேன்னா, இந்த படத்தில் ஒன்றுமே இருக்காது ஆன்ற அளவுக்கு ஒரு படத்தோட கதையாக தான் இருக்கும். குறிப்பாக இந்த படத்தில் வந்து அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருந்தாலும், இந்த படத்தில் அந்த கதை ப்ரெடிக்டபுளாக இருந்தனால ஈஸியாக வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியுது. இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும், இன்டர்வல்க்கு அடுத்து அவர் இப்படி தான் வருவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரெஃபரன்ஸும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த படத்தில் நம்ம த்ரிஷாவுக்கு வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் நம்ம ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அஃபேர் ரோல் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கமலஹாசனுக்கும் நம்மளோட சிலம்பரசனுக்கும் 2 பேருக்குமே இவங்க வந்து ஒரு அஃபேர் ரோலில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரைட்டிங் அவங்களோட கேரக்டருக்கு வந்து பக்காவாக சூட்டவே ஆகலை. குறிப்பாக அவங்களோட பொட்டன்ஷியலாக அதில் வெளிப்படுத்தவே முடியாத அளவுக்கு இருந்தது. குறிப்பாக மணிரத்னம் படம்னாலே வந்து அந்த ரொமான்டிக் சீக்வன்ஸ், இந்த காதல் காட்சிகள்லாம் வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தில் அதெல்லாம் சுத்தமாக இல்லவே இல்லை. நீங்கள் வந்து செக்கச்சிவந்த வானம் எடுத்திருந்தா கூட அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிலம்பரசனோட ரோலில் வந்து அவர் நடிக்கையில் ஒரு அண்ணனோட லவ்வரை வந்து அவரோட லவ்வராக வந்து எடுத்துக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் வச்சுருப்பாங்க. அதே சீனை தான் இங்கேயும் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அந்த படத்தையே வந்து அப்படியே பட்டிட்டிங்கரிக் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்த மாதிரி தெரியுது. குறிப்பாக இந்த படத்தில் வந்து நிறைய ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது. குறிப்பாக வந்து பாசிட்டிவ்ஸாக பார்க்கையில் நம்மளோட ஃபஸ்ட்டு இன்ட்ரோவான நம்மளோட கமலஹாசனோட அந்த வின்டேஜ் லுக் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி டயலாக் டெலிவரி அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி எஸ்டிஆரோட அந்த இன்ட்ரோ வேறு லெவலில் இருந்தது. ஒரு காரில் வந்து அப்படி இறங்கி அப்படி சுடுற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் காமிப்பாங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி இன்ட்ரோல் பிளாக்கும் நல்லா இருந்தது. அவரோட டயலாக் சொல்கிற மாதிரி நான் தாண்டா ரங்கராய சக்திவேல் நாயக்கர்னு சொல்கிற அந்த டயலாக்லாம் தேட்டரில் பார்க்கையில் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸும் வந்து ஒரு ஏற்றுக்கிற அளவில் தான் இருந்தது. அதுவும் அந்த விண்வெளி நாயகர் சாங்கை கிளைமேக்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க, அது நல்லா தான் இருந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து நம்ம ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கு வந்து அவங்களோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ஸ்க்ரீன் டைம் கொடுக்கல. குறிப்பாக அவங்க ரோலுக்கான இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா கிளைமேக்ஸோட அந்த இம்பேக்ட் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக அவங்களோட தங்கச்சி அந்த சென்டிமெண்ட்டுக்கான அந்த இடம் வந்து டைமிங் கம்மியாக இருந்தது தான் தெரியுது. ஓவராலாக நம்ம பார்க்கணுன்னா தக் லைஃப் வந்து ஒரு நல்ல ட்ரை தான். ஆனால் நாயகன் அளவுக்கு இந்த படத்தை சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஒரு தடவை பார்க்குறதுக்கு நம்ம சிலம்பரசன் ஃபேனாக இருந்தால் ஒரு தடவை என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த படம் வந்து ஒர்த்தான மூவியாக இருக்குது. குறிப்பாக கமலுக்கு வந்து இந்தியன் 2 மாதிரி இந்த படமும் வந்து அவ்வளோவா வந்து எதிர்பார்த்த வெற்றியை அடையலை. அடுத்த படத்தில் அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பிக் ஆக்டர் இந்த வருஷத்தில் எந்த ஒரு பெரிய படமும் கொடுக்கல. குறிப்பாக சூர்யாவோட ரெட்ரோவுக்கும் கலவையான விமர்சனம் தான் வந்துச்சு. இப்போ இந்த படத்துக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டு ஸ்கோப்பாக கூலி படத்துக்கு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணுறாருன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். அது சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.